பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஜீவ வார்த்தை பைபிள் குவிஸ்க்காக நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாட்களில் வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் எடுப்பவர்கள் மிக குறைவாக தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மத்தியிலே நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளணும். இந்த 2 நிருபங்கள், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நிருபங்களை நான் கற்றுக்கொண்டு அதற்கான கேள்விகளுக்கு பதில் அளிப்பேன் என்று முன்வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பாராட்டப்படத்தக்கவர்கள். அதே நேரத்தில் நாம் எவைகளை கற்றுக்கொள்கிறோமோ அதை புரிந்து கற்றுக்கொள்வது நலமாக இருக்கும். ஆகவே தான் இந்த வேத பாடங்கள். இந்த நாளில் அப்படியானால் நாம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் எதை குறித்து பவுல் எழுதினார், எதற்காக எழுதினார் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருமானால், முதல் வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால். அப்படின்னா இந்த சபையினர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பல கேள்விகள் அவர் கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தின் 2ஆம் பகுதியான 7ஆம் அதிகாரத்திலிருந்து 15, 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் தன்னுடைய பதில்களை எழுதுகிறார். குறிப்பாக இந்த 7ஆம் அதிகாரத்தில் எதை குறித்த கேள்வி? அது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமானது, திருமணத்தை குறித்தது, விவாகரத்தை குறித்தது, அங்கே திருமணம் ஆகாதிருக்கிற வாழ்க்கையை குறித்தது. அது மாத்திரமல்ல, விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட குடும்ப சம்பந்தமான பல கேள்விகளை அவர்கள் கேட்டிருக்கார்கள். அதற்கான பதிலை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, அப்படியானால் அவர்கள் கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தாம்பத்திய உறவு, உடல் உறவு, அது பரிசுத்தமானதா, அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். இதற்கு காரணம், அந்த கொரிந்து சபையில் 2 குழுவினர் இருந்தார்கள். ஒரு சிலர் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு துறவியை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அவர்கள் தான் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டார்கள். ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது நல்லது தானே போல். இன்னொரு குழுவினரும் இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துக்களாக நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம் என்று எண்ணினவர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அது அவர்கள் சொன்ன வார்த்தை. பவுல் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. கொரிந்திய சித்தாந்தம் அதுதான். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இதை எதை குறித்து அவர்கள் பேசினார்கள் என்றால், 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். இங்கே எதோடு ஒப்பிடுகிறார்கள் என்று பாருங்கள். அவங்க சொல்றாங்க, பசித்தால் நாம் ஆகாரத்தை புசிக்கிறோம், அதுக்கு தான் வயிறு. நம்முடைய சரீரத்தில் பல ஆசைகள் உண்டு, பல உணர்வுகள் உண்டு. அதை திருப்திப்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஆகவே வேசித்தனத்தை கூட ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு வாதம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதற்கு எதிராகத்தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். நாம் கர்த்தருக்குரியவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நாம் வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும் என்ற ஒரு சத்தியத்தை அங்கே போதிக்கிறார். நாம் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த மக்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், சரி அப்படியானா இந்த ஸ்திரியை தொடாமல் இருக்கிறதே நல்லது தானே, அதுதானே பரிசுத்த வாழ்க்கை. அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இன்னொரு விதத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், இந்த திருமண வாழ்க்கை இருக்கிறது இல்லையா, கணவன் மனைவியாக வாழ்கிற வாழ்க்கை, அதற்கு உட்பட்ட உடல் உறவு அது பாவம் அல்ல. மாறாக அது நாம் வேசித்தனம் என்ற பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறது. ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த பொழுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி ஏற்ற ஒரு துணையை உருவாக்கினார்.
இந்த ஒரு மனிதன் ஒரு மனுஷி ஏன் இதை படைத்தார் என்று நாம் ஒரு கேள்வியை கேட்போமானால் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதுக்கு ஒரு பதில் உண்டு. எதற்காக ஒரு மனிதன் ஒரு மனைவி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாகத்தானே, ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாகத்தான் ஆணும் பெண்ணுமாக தேவன் படைத்திருக்கிறார். ஆகவே திரும்பவும் சொல்கிறேன், திருமண வாழ்க்கைக்கு உட்பட்ட உடல் உறவு அல்லது பாலுறவு தவறில்லை. அதுதான் வேதமானது நமக்கு போதிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக, வேசிக்கல்லரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாக மஞ்சமானது பரிசுத்தமானது, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறவு, அது பாவம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த உறவை குறித்து நாம் பேசும் பொழுது, கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவை குறித்து பேசும் பொழுது அது அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்ய நிலைமையை காட்டுகிறது. எபேசியர் 5:31 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த 2 பேர் ஒரு மாம்சமாகிறார்கள். அது அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் சரீரத்திலும் உணர்விலும் ஆவியிலும் உறவிலும் முழுமையாக ஐக்கியமாகிவிட்டார்கள். இது அன்பின் அடிப்படையில் நடைபெறுகிற ஒன்று, இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. சரி, அப்ப இந்த முதல் பகுதி, முதல் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் இதுதான். கணவன் மனைவிக்கு இடையிலான உடலுறவு கிறிஸ்துவுடனான ஐக்கியத்தினின்று நம்மை பிரிப்பது இல்லை. அது ரொம்ப தெளிவாக அவர் கூறியிருக்கிறார். அடுத்த பகுதிக்கு போகும் பொழுது அங்கே பவுல் இன்னொரு கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? விவாகரத்து செய்வது தவறா? கிறிஸ்தவனாக இருப்பவர்கள் விவாகரத்து செய்து கொள்ளலாமா? நமக்கு தெரியும், யூத கலாச்சாரத்திலும் ஆண்கள் சர்வசாதாரணமாக பெண்களை தள்ளி வைத்து விடுவார்கள். அவளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நிகழ்ந்தால் போதும் தள்ளி வைத்து விடுவார்கள். ரோம சட்டத்திலும் ஆண்களுக்கு அதே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. திருமணமான ஒரு ஆண் தன் மனைவியை பார்த்து நீ வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அனுப்பிவிடலாம். வேற சட்டமே அங்கே கிடையாது. அவர்களுக்கு அந்த அனுமதி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு ரோம கலாச்சாரத்திலே வாழக்கூடிய இந்த தேவ பிள்ளைகள் அவர்களும் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், விவாகரத்து பண்ணலாமா? ஆனால் நமக்கு தெரியும், வேதத்தில் 3 முக்கிய பகுதிகள் உண்டு. எல்லாவற்றையும் நாம் வாசிக்க போவதில்லை. மாற்கு 10ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், விவாகரத்தை நான் அனுமதிப்பதில்லை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இன்னொரு காரியத்தை சேர்த்து குறிப்பிடுகிறார். விபச்சார முகாந்தரத்தினால் ஒழிய, அல்லது ஒரு கணவன் அல்லது மனைவி விபச்சாரம் செய்து அவர்கள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் அவர்களை விவாகரத்து செய்து கொள்ளலாம். அது கட்டளை அல்ல, அது அனுமதிக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியம் குறிப்பிடப்படுகிறது. அது என்ன தெரியுமா? ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவை அறியாத 2 பேர் கணவனும் மனைவியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக மற்றவர் அவர் சொல்றாங்க, நான் இனிமே உங்க கூட வாழ மாட்டேன், நீ இயேசு கிறிஸ்துன்னு சர்ச்சுன்னு போயிட்டே இருக்க, இனிமே உன்னோடு வாழ்வதற்கு எனக்கு இஷ்டமில்லை என்று அவர்கள் பிரிந்து போய்விடுகிறார்கள். அப்படி அவர்கள் பிரிந்து போய்விட்டால் இங்கே தனிமையாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ கணவனோ மனைவியோ வேறொரு திருமணம் செய்து கொள்ளலாம். அங்கே அவர்களுக்கு விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதி இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இது கட்டளையாக கொடுக்கப்படவில்லை, ஆலோசனையாக கொடுக்கப்படுகிறது. 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அது கட்டளை. அதற்கு பிறகு வரக்கூடிய பகுதி அது பவுலுடைய ஆலோசனையாக இருக்கிறது. என்ன ஆலோசனை என்றால்,
நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்தபடினாலே என்னுடைய மனைவி ஒருவேளை என்னை வேண்டாம் என்று தள்ளி போய்விட்டால் நான் அவர்களோடு பண்ணின அந்த திருமண உடன்படிக்கையிலிருந்து நான் விடுதலையாக்கப்படுகிறேன். ஆகையால் விருப்பமானால் நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம். இது கட்டளை அல்ல, ஆலோசனை என்று சொல்லுகிறார். அடுத்து ஒரு கேள்விக்கு இந்த வேத பகுதியிலே பதில் கொடுக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? திருமணம் செய்வதா விவாகம் பண்ணாதிருப்பதா எது சிறந்தது? 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரைக்கும் பவுல் இதை குறித்து பேசுகிறார். சில வசனங்களை மாத்திரம் இந்த பகுதியில் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவது 28வது வசனம், நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். முதல்ல அவர் சொல்கிறது விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, விவாகம் பண்ணாதிருந்தாலும் பாவம் அல்ல. ஒன்று. இரண்டாவது 26ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனம், 32ஆம் வசனங்கள்ல பவுல் அவருடைய ஆலோசனையாக என்ன சொல்கிறார் என்றால், நீங்க திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லது என்று சொல்கிறார். அதுக்கான காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார். 26ஆம் வசனத்திலே என்ன காரணம் சொல்கிறார் என்றால், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். அவருடைய தன்னுடைய எண்ணத்தை தான் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை அங்க ஒரு யுத்தத்தின் சூழ்நிலை இருந்திருக்கலாம், அல்லது பஞ்சம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் போய் நீ திருமணத்தை குறிச்செல்லாம் பேசாத. அது ஒரு ஆலோசனை. 28ஆம் வசனத்தில் அவர் சொன்னது என்ன? இப்படி திருமணம் பண்ணுகிறவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது, ஆகவே பண்ணாதீங்க. ஆங்கிலத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், இப்படி திருமணம் செய்கிறவர்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்ப வாழ்க்கையில. அதனால அது பண்ணாமல் இருந்தால் நல்லதுதான் அப்படின்னு சொல்றார். 29ஆம் வசனத்துல அவர் சொல்கிற காரியம், இனி வரும் காலம் குறுகிறதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். அது ஒரு ஆலோசனை தான். ஐயா, சுவிசேஷம் சொல்லுவதற்கு காலம் குறுகிறதா இருக்குது, ஆண்டவருடைய வருகை அதிக சமயமாக இருக்குது. ஆகவே இந்த நாட்கள்ல நாம் திருமணத்தை குறித்து, பெண் கொடுப்பதை குறித்தும் பெண் எடுப்பதை குறித்தும் நாம் பேச முடியாது. இது ஆண்டவருக்காக வேலை செய்கிற ஒரு நேரம். அடுத்தவர் சொல்வது 32ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன், விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். 32ஆம் வசனத்தில் அவர் சொல்கிற காரணம் இதுதான். திருமணமானால் குடும்பம் என்ற ஒரு பொறுப்பு வருகிறது. திருமணமானவன் தன்னுடைய குடும்பத்தை குறித்து கவலையுடையவனாக இருக்கணும். மனைவியோ கணவனோ குடும்ப பொறுப்புகளை குறித்து அவர் சிந்திக்கணும். அதை உதாசீனப்படுத்த முடியாது. திருமணம் ஆகாதவர்கள் அவர்கள் கர்த்தரை குறித்து மாத்திரம் கவலைப்பட்டால் போதும். நான் எப்படி கர்த்தருக்காக சேவை செய்ய முடியும், இன்னும் என்னெல்லாம் ஆண்டவருக்காக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சா போதும். அந்த அடிப்படையில் தான் சொல்றாரு, நீங்க திருமணம் பண்ணாதிருப்பது நலமானது போல தோன்றுகிறது. அப்படின்னா திருமணம் பண்ணாதவர்கள் தான் கர்த்தருக்கு ஏற்புடையவர்கள், அவர்கள் தான் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் தான் ஊழியம் செய்ய தகுதியானவர்கள் என்று அவர் போதிக்கவில்லை. ஆலோசனையாக சொல்றார். திருமணம் என்று வந்துவிட்டால் குடும்ப பொறுப்புன்னு வந்துடும், கவலைகள் வரும். ஆனால் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறேன், ஆகவே தனியாக இருக்க போகிறேன் என்று ஒருவன் தீர்மானிப்பானால் அது மிகவும் நல்லது. ஆனால் திருமணம் பண்ணுவதோ திருமணம் பண்ணாமல் இருப்பதோ பாவம் அல்ல. சரி, கடைசியாக இன்னொரு கேள்வி. 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தில் அதற்கான பதில் உண்டு. அது என்ன தெரியுமா? விதவைகள் மறுமணம் செய்யலாமா? மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாயிருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறார். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளாமா? அந்த ஒரு கேள்விதான். இதை குறித்து ரோமர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் குறிப்பிட்டிருக்கார். கிறிஸ்தவ இறையிலின்படி நம்முடைய திருமணம் என்பது தேவனுக்கு முன்பாக ஒரு ஆணும் பெண்ணும் செய்து கொள்கிற ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலிருந்து எப்பொழுது நாம் விடுதலை ஆகிறோம் என்றால், என்னுடைய துணைவி, என்னுடைய துணைவன்
அவர்கள் மரிக்கும் போது தான் அந்த உடன்படிக்கையிலிருந்து விடுதலை அடைகிறோம். ஆகவே அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அப்படியே பண்ணாமல் இருப்பதுதான் நல்லது என்று தான் திரும்பவும் சொல்லுவேன். ஏன்னா பவுலை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்வது இயேசு கிறிஸ்துவுக்காக, நான் இருப்பது அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, நான் வாழ்வதின் நோக்கமே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமானது உயரணும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனைகளை அவர் சொல்லியிருக்கிறார். முடிவாக ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்தித்தால் நலமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான காரியங்களை எதின் அடிப்படையில் தீர்மானிக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் சுயத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறார். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடத்தில் பேசினார். மிகுந்த கவலையாக சொன்னார். அவர் கிறிஸ்தவ நண்பன். ஆனால் அவருடைய மூத்த மகன் கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை காதலிக்கிறார். அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ரொம்ப பிடிவாதமாயிட்டான். இவரும் தகப்பனாக எவ்வளோ ஆலோசனை சொல்லி பார்த்தாரு, மற்றவர்களிடம் கொண்டு போய் ஆலோசனை சொல்ல வைத்தாரு. ஆனால் மகனோ பிடிவாதமாக இருக்கிறான். அவனுக்கு அம்மா பற்றி கவலை இல்லை, அம்மா அப்பாவை குறித்து கவலை இல்லை, சாட்சியை குறித்து கவலை. எனக்கு இந்த பெண்ணை பிடித்திருக்கு, நான் அவளை திருமணம் செய்வேன், அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களும் கூட சுயத்தின் அடிப்படையில் தான் தீர்மானம் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க சமுதாயத்தின் கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறார்கள். நிறைய பேர் ஜாதி பார்த்து தான் திருமணம் செய்கிறார்கள். காரணம் என்ன? எங்கள் சமுதாயம் எங்களை ஏற்றுக்கொள்ளாது, புறக்கணித்துவிடும். ஆகவே கிறிஸ்துக்களாக இருக்கும் பொழுது இந்த ஜாதியின் அடிப்படையில் வேற்றுமை பார்ப்பது சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த சமுதாயத்தில் இருக்கேன், அவன் சொல்கிறத கேட்டு தாக்கணும். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நாம் இந்தியாவில் இருக்கும் பொழுது இந்தியர்களை போல தான் இருக்கணும். இந்தியாவில் வரதட்சணையை பெற்றுக்கொள்கிறார் எல்லாரும். ஆகவே கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நானும் பெற்றுக்கொள்ளலாம். அது எங்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. சமுதாயத்தின் கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறார்கள். இந்த மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு தான் எனக்கு மேலாக ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில் தான் என்னுடைய குடும்ப சம்பந்தமான தீர்மானங்களை எடுப்பேன் என்று இருக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் கிறிஸ்துவின் வசனமானது இந்த சமுதாயத்திலே பரவும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் மூலமாகத்தான் கிறிஸ்துவின் ராஜ்யமானது நம்முடைய தேசத்திலே கட்டப்படும். நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு ஜீவ வார்த்தை சர்வ் இந்தியா ஊழியங்கள் 19 வெள்ளிமேடு, பூலுவப்பட்டி, கோயம்புத்தூர் 641101. தொலைபேசி எண் 7373037384 அல்லது 0422 352 5115 தொடர்பு கொள்ளுங்கள்.